வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல்ஸில் எக்ஸசைஸ் 7.11ல் கொஷின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். வாட்ஸ் அ கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, எவாலுவேட் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 cos squared x dx. இது ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இன்டெகிரேட் பண்ணலாம், ஒன் வே மெத்தட் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினைட் இன்டெக்ரல் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரெண்டு மெத்தடுமே சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி எப்படி சார் யூஸ் பண்ணுறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வாட் இஸ் அ கிவன் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 cos squared x into dx. இது கொடுத்துக்க டேட்டாவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி சார் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so you know the properties integration of 0 to a f of x dx. Okay, integration of 0 to a f of x dx is equal to, what's the properties? Integration of 0 to a f of a minus x into dx. இல்லைங்களா? f of a minus x into dx. This is the properties. அப்போ here இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி சார் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 0 to a 0 to π/2. அப்போ இன்ஸ்டன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னங்க, π/2. ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணலாமா? அப்போ I is equal to இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? 0 to a அப்போ தட் இஸ் 0 to π/2. என்ன ஃபார்முலா? 0 to a f of a minus x. அப்படின்னா என்ன மீனிங், இங்கே x இருக்குது, இங்கே என்ன வேல்யூ இருக்குது, a minus x. that is x என்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணா x மைனஸ் a மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் கிளியர்? x a மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டன்ட் ஆஃப் வாட் வேல்யூ ஹியர் லிமிட் இஸ் π/2. அப்போ எக்ஸை நான் என்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறேன்டா, π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இங்கே எக்ஸை a மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஆஃப் எக்ஸை π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஹியர் யூ கட் பண்ணால் இப்போ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்க பிளேஸில் வாட் வேல்யூ π/2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ். வாட்ஸ் த காஸ் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். யூ நோ தட் ஃபார்முலா, கிளியர்னா? சேம் வே அப்போ ஹியர் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 காஸ் ஸ்கொயர்ட், ஓகே சாரி, இன்டெகிரேஷன் 0 to π/2 காஸ் ஆஃப் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், காஸ் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸா. அப்போ பவர் அப்படியே இருக்கா சீஸில். அப்போ வாட் ரியாக்ஷன், சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1. ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் லிமிட் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு 0 to a f of x dx ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அகெயின் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கிறேன், 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 + 2 ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அப்போ ஹியர் 1 + 2 ஆட் பண்ணால் ஹியர் ஒரு ஐ, ஹியர் ஒரு ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ வாட் ரியாக்ஷன் ஆகும், 2iன்னு வருமா? அப்போ அகெயின் லிமிட் இஸ் 0 to π/2. வாட் இஸ் த லிமிட் ஹியர், காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ், ஓகே, ப்ளஸ் சேம் வே சைன் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா ஸ்ட்ரைட்டாக, காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், ஓகே, இன்ட்டு வாட் ரியாக்ஷன் டிஎக்ஸ்னு வந்துடுமா? ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸோட வேல்யூ 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஹியர் 2i is equal to இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 into 1 into dxன்னு வந்துடும். ஸோ அப்போ ஹியர் அப்போ 2i is equal to இன்டெகிரேஷன் ஆஃப் 2i into dx இன்டெகிரேட் பண்ணால் x. the limit is 0 to π/2. ஸோ அப்போ ஹியர் you will put upper limit π/2 minus lower limit instead of x பொதுவாக. So here 2i is equal to what reaction, π/2. So I is equal to π/4. Clear now? What value will choose? I is equal to 0 to π/2. So integration of 0 to π/2, okay, cos squared x dx is equal to what reaction, π/4. This is the answer. Clear now? இந்த மெத்தட் என்னென்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ உனக்கு போர்டு எக்ஸாமில் எப்போயுமே எவால்வேட்டு தான் கொஷின் கேட்க போகிறாங்க. அப்போ சேம் ப்ராப்ளத்தை நான் அனதர் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். எப்படி, ஹியர் அனதர் மெத்தட், வாட் இஸ் அ கிவன் கொஷின், 0 to π/2 வாட் ரியாக்ஷன், காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இஸ் கிளியர்னா? ஸோ இப்போ இந்த மாதிரி பவரில் வந்தாலும் நமக்கு என்ன ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். வாட் ஏ ஃபார்முலா,
trigonometry formula cos squared x into dx. Sorry, cos squared x. Trigonometry formula சொல்லுங்க பாப்போம். Cos squared x is equal to 1 plus cos 2x divided by 2. You know that formula. Cos squared x is equal to 1 plus cos 2x divided by 2. Is clear now? Same அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ 0 to pi by 2 cos squared x போவா 1 plus cos 2x into dx into 2 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 1 by 2 வெளியே எடுத்துருங்க. அது பாட்டு அசி சொல்ல. ஸோ அப்போ ஹியர் 1 இன்டெகிரேட் பண்ணால் x, cos 2x இன்டெகிரேட் பண்ணால் வாட்ஸ் அ ஃபார்முலா? cos 2x dx இன்டெகிரேஷன் cos x இன்டெகிரேட் பண்ணால் sin 2x divided by 2. x ஓட கோஎஃபிஷியன்ட் வருமா? கிளியர்னோ? சேம் வே அப்போ ஹியர் cos 2x integrate பண்ணால் sin 2x divided by 2. What is the limit? 0 to pi by 2. Note the point. இந்த 2 நான் வெளியே எடுத்துட்டேன் 1 by 2 1 integrate பண்ணுறேன் x, cos 2x integrate பண்ணால் sin 2x divided by 2. same way sin 2x divided by 2. Understood now? இப்போ லிமிட் அப்படியே உள்ளே அப்ளை பண்ணுங்க. அப்போ வாட் ரியாக்ஷன்? அப்போ 1 by 2 இன்ட்டு அப்பர் லிமிட் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ pi by 2 அப்பர் லிமிட் போடலாமா? pi by 2 ப்ளஸ் sin ஆஃப் 2 இன்ட்டு இன்ஸ்டன்ட் ஆஃப் x இருக்க பிளேஸில் pi by 2 டிவைடட் பை 2. அப்பர் லிமிட் முடிஞ்சுங்களா? மைனஸ் அகெயின் எக்ஸு போக 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அகெயின் 0 சப்ஸ்டியூட் பண்ண 0 ப்ளஸ் sin 0 0. ஏன்னா sin 0 வேல்யூ 0வா? கிளியர்னோ? சேம் வே இப்போ 2 கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குது? sin pi. வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் sin pi? sin any pi value 0. Okay, sin n pi 2 pi 3 pi sin any pi value 0. So automatically 0 ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன பண்ணுறதுங்க? 1 by 2 into pi by 2. ஸோ இது ஃபுல்லாக 0 ஆயிருமா கம்ப்ளீட்டாக? ஸோ அப்போ ஹியர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன்? pi by 4. ஸோ போத் ஆன்சர் வந்துச்சுங்களா? ஸோ உனக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமில் எவால்வேட் அப்படின்னு தான் காமனாக கேட்க போகிறாங்க. ஸோ நீ ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், ஆர் வாட் ரியாக்ஷன் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். போத் ஆர் ரெண்டுமே சேம் தான். யூ அண்டர்ஸ்டுட்மா? தேங்க்யூ.